காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் நம்மளுக்கு இதில் வெற்றி கிடைக்குது. முனீஸ்வரியை பொறுத்த வரையில் எத்தனை பேர்த்துக்கு அந்த பொண்ணு இங்கே படிக்கிறாங்கன்னே தெரியுமானா தெரியாது. வகுப்புக்குள்ளேயே ரொம்ப அமைதியாக இருப்பாள், அவளுடைய வேலையை அவள் செய்வாள், இதை முடிச்சிருன்னு சொன்னால் முடிப்பாள். ஸோ இதிலிருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்னென்னா, தன்னுடைய வேலையை தான் சிறப்பாகவும் தெளிவாகவும் ஈடுபாட்டோடு செயல்பட்டால் இந்த ட்ரஸ்ட் மட்டும் கிடையாது, அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுமே நம்மளுக்கு கண்டிப்பாக வெற்றியை ஏற்படுத்தி தரும். ஸோ மாணவர்கள்கிட்ட நாங்கள் கேட்கக்கூடியது அதுதான், நம்ம வர்றது படிக்கிறதுக்காக வர்றோம். ஸோ முனீஸ்வரியோட இது 9th A இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். 9th Aல சில குறிப்பிட்ட மாணவர்களை நான் வகுப்பில் அடிக்கடி சுட்டி காட்டிகிட்டே இருப்பேன். எங்கள் வகுப்பில் மிஸ் சொன்ன மாதிரி தான் 9th Aல நாங்கள்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெருமையாக தான் ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா நிறைய விஷயங்கள்ல சில மாணவர்கள் சூப்பராக இருக்காங்க. முனீஸ்வரியோட மதன் முனீஸ்வரிங்கிற பொண்ணு எடுத்துட்டா அவளும் அப்படிதான் ஸ்டேட் லெவலுக்கு உண்டான காம்படிஷன்ஸ் போய் வெற்றி பெற்று வரா. டான்ஸ் ஆடக்கூடிய மாணவர்கள் எடுத்து அவங்க சிலர் பேர் செய்கிறாங்க. பாய்ஸ் ஸ்கூலில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் பெரிய நிகழ்வுகள் செய்கிறாங்க. சில மாணவர்கள் தவிர எல்லாமே தனிப்பட்ட முறையில் நல்ல டேலண்டாக இருக்கீங்க. ஸோ நீங்கள்லாம் இந்த மாதிரி உங்களுடைய திறமைகளை ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது போட்டியிலையோ போட்டி தேர்வுகள்லையோ நீங்கள் வெற்றி பெற்றாக்கா முன்னிலையில் உங்களுடைய திறமைகள் வரும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் சொல்கிறது என்னென்னா, உங்கள் திறமையை அப்படியே நீங்கள் அடக்கி வைக்காதீங்க, கட்டுப்படுத்தாதீங்க. இதுதான் என் திறமைன்னு அடக்காதீங்க. உங்களுடைய திறமை இந்த வானளவு உயர்ந்த அளவற்றது. ஸோ நல்லா வெளிக்காட்டுங்க. எல்லா தேர்வுகளையும் எல்லா போட்டிகளையும் இவ மாதிரியே எல்லாரும் முன்னிலைக்கே வரணும். முனீஸ்வரி போல எல்லாரும் வரணும். இப்போ முனீஸ்வரி ஃபஸ்ட்டு சொன்னதான் எத்தனை பேர்த்துக்கு இந்த அக்காவை தெரியும்? 6th to 9th 8th கேட்குறேன். இன்னைக்கு தான் எல்லாத்துக்கும் தெரியும். சரியா? நிறைய மாணவர்களுடைய சக்ஸஸ் இந்த மாதிரி சைலண்டாக இருந்து வெற்றி தான் வெளிக்காட்டும். ஸோ நீங்கள் அதையெல்லாம் பாயிண்ட்ஸாக எடுத்துகிட்டு நல்லா படிங்க, உங்களுடைய திறமைகளை எல்லாம் வெளிக்காட்டுங்க. இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி அஜித்துங்கிற ஒரு அண்ணா படித்தது கூட எனக்கு ஞாபகம் வருது. 9th புதுசாக சேர்ந்தான். ஒரு காம்படிஷனில் அப்போதைய தலைமை ஆசிரியர் சுகுமார் சார் அவர்கள் சும்மா நீ பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் அவன் எழுதுவானா அவ்வளோ படிப்பானான்னு எங்களால் கெஸ் பண்ணவே முடியல. ரொம்ப சைலண்டாக இருப்பான். ஸோ அதுக்கு அடுத்து அவன் எழுதி அந்த கவிதையை வாசித்து ஒரு கதையை சொல்லி முதலிடத்துக்கு வந்தால் இன்னும் அவனுடைய பேர் அந்த கல்வெட்டில் இருக்கு. ஸோ என்னென்னா, திறமையான மாணவர்கள் உங்களுடைய திறமையை தயவு செஞ்சு வெளிக்காட்டுங்க. ஊக்குவிக்கிறதுக்கு நாங்களும் தலைமை ஆசிரியரும் மற்ற அமைப்புகளும் தயாராக இருக்கிறோம். வாழ்ந்து வெற்றி பெற்றோம். குறிப்பாக இந்த கூட்டமே அதற்காக தான். சரியா? அந்த உங்களுக்கு மட்டும் இல்லை, ஆசிரியர்கள் பெரும்பாலும் முனீஸ்வரி தெரியாம தான் இருந்தோம். காலையில் எல்லாருக்கும் கேட்டோம் முனீஸ்வரி யாருன்னு. தலைமையாசிரியர் உடனே கூப்பிட்டு வகுப்பறையில் தலைமையாசிரியர்